சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா கூறுவதை கேள். உன் மனதில் வேதனையோடு இருக்கும் இந்த தருணத்தில் உன்னிடம் பேச வந்தேன். பல நாள் கேள்விக்கான பதிலை இன்று உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன். நான் மட்டும்தான் உன் உறவை விரும்புகின்றேனா? உன் உறவின் மனதில் நான் இல்லையா? நான் விரும்பும் என் உறவு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? என் எதிர்காலத்தில் என் உறவோடு நான் வாழ்வேனா மாட்டேனா? ஏன் இந்த குழப்பத்தை எனக்கு கொடுத்தீர்கள்? எனக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கும் தம்பதியினரை பார்க்கும் பொழுது நானும் இப்படி வாழ மாட்டேனா என்று வருத்தத்தோடு நான் நின்று வருகிறேன். எனக்கான வாழ்க்கை ஏன் என் கரங்களில் கிடைப்பதில்லை? கிடைப்பது போல் தோன்றும் நிமிடமே அது இல்லாமல் போகிறது. நான் விரும்பும் வாழ்க்கை எனக்கு கிடைத்துவிடும் என்று நம்பிக்கையோடு நான் விருப்பப்பட்ட உறவிடம் பேசினால் அந்த உறவு ஒரு நிமிடம் ஒரு மாதிரியும் இன்னொரு நிமிடம் இன்னொரு மாதிரியும் பேசி என் மனதை கலைக்கிறது. ஒரு முறை பேசும்போது இந்த உறவு உனக்கானது என்று தோன்றுகிறது, மறுமுறை பேசும்போது இந்த உறவு என்னை பற்றி என்ன நினைக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று தோன்றுகிறது. இப்படி இருந்தால் என் வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கின்றது என்பதனை என்னால் புரிந்து கொள்ளாமல் போகிறது. சாயப்பா, இன்று உன் மனம் படும் பாட்டை நான் கேட்டேன். எந்த உறவை நினைத்து நீ வருத்தப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாயோ அந்த உறவின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் தானே வருத்தப்படுகின்றாய். ஆசைப்பட்ட வாழ்க்கையை ஆசைப்பட்டவுடன் வாழ ஆசைப்படும் உன் மனது எந்த தவறும் செய்யவில்லையே. உன் அன்புக்கு எந்த தவறும் இல்லை. கொட்டி கொடுக்கும் உன் பாசத்தை இழப்பது அந்த உறவாகத்தான் இருக்கிறதே ஒழிய உனக்கு எந்த இழப்பும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த உறவின் மனதிலும் உன் மீது அன்பும் பாசமும் கொட்டித்தான் இருக்கின்றது. ஆனால் அதை வெளியில் சொல்ல தயக்கத்தோடு சொன்னாய். ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிடுமோ, வாழ்க்கையில் ஏதாவது விபரீதங்கள் நடந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறது. சிறு பிள்ளையாக இருக்கும் அந்த மனதை புரிந்து கொள்ள உன்னாலும் முடியாது, எவராலும் முடியாது. மனதுக்குள் அன்பையும் பாசத்தையும் வைத்து கொண்டு அடுத்த அடி எப்படி எடுத்து வைப்பது? அடுத்த அடி எடுத்து வைத்து சொல்லும் வார்த்தைகளால் விபரீதங்கள் வந்துவிட்டால் என்ன செய்வது? மனதளவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையும் போய்விடுமே என்ற ஒரு அச்சம்தான் அந்த உறவுக்கு. பயம். இந்த இடத்தில் பயம் என்பது மட்டும்தான் தடையாக இருக்கிறது. ஒருவர் மீது ஒருவர் காட்டும் அன்பிற்கு இந்த பயம் என்பது தடையாகத்தானே இருக்கிறது. பயம் என்பது ஏன் வருகிறது? உன் மனதில் என்ன இருக்கிறது என்று புரியாமல் அந்த உறவுக்கும், அந்த உறவின் மனதில் என்ன இருக்கிறது என்று புரியாமல் இருக்கும் உனக்கும் இதுதான் இடையில் தடையாக இருந்து பயம். அந்த பயத்தை போக்கி உன் வாழ்வை நான் ஒற்றுமையாக்குகின்றேன். அந்த உறவே உன்னிடத்தில் வந்து அந்த அன்பை சொல்ல வாழவா என்று அழைக்கச் சொல்வாய். நான் சொல்வேன், என்னால் முடியும். நான் செய்யும் காரியங்களை இனிதானே நீ பார்க்கப் போகின்றாய். ஒவ்வொரு முறையும் நீ என்னவெல்லாம் எதிர்பார்த்தாயோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. மௌனமாக இரு. உன் மௌனத்தை கலைத்து அதை மகிழ்ச்சியாக மாற்ற நான் இருக்கின்றேன். உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.